பொன்னடி பாற்றுகின்றேன், உந்தன் மலரடி பணிகின்றேன், உந்தன் பொன்னடி பாற்றுகின்றேன். இயற்கையின் அழகில் இதயம் நிறைந்த இயேசுவை நாம் கண்டேன். இயற்கை உலகின் இனிய வண்ணத்தில் இயேசுவை நாம் கண்டேன். சிறுமை தாழ்ச்சியடைகிறானே தேவபிதா எந்த மீட்பானல்லோம். சிறுமை தாழ்ச்சியடைகிறானே ஆவலதாயனை பைம்போன் மேல் அவர் மீதமனேர் அருளுகின்றார். தேவபிதா எந்த மீட்பானல்லோம். சிறுமை தாழ்ச்சியடைகிறோம் நேர்த்திய பாதையில் அவன் நிமித்தம் நிதமோ சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மீட்பானல்லோம். சிறுமை தாழ்ச்சியடைகிறானே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளோ நலமோமாய் நிரம்பும். நேயன் வேட்டினில் சிறப்போடேன் நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மீட்பானல்லோம். சிறுமை தாழ்ச்சியடைகிறானே. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை வாசியை கேட்டீர்களார்கள். சங்கீத புத்தகம் 121வது அதிகாரத்தில் விதமாக நாம் வாசியை கேட்கின்றோம். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு சகாயம் இங்கிருந்து வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாகியும் இரவு நிலவாகியும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கும் காப்பார் என்பது. நம்ம தாயை தாழ்த்தினையில் கர்த்தர் மட்டும் ஜெயிப்போமா. திருமண வாழ்வுக்கு காரணராகிய கர்த்தாவே, மங்களகரமான ஒரு நாளை நாங்கள் இந்த நாளிலே சந்திக்கவும், இதோ உங்களுடைய பரிசுத்த பாதத்தில் மறுபடியும் நாங்கள் ஜெபத்தோடு வரவும் நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த இரவிலே இந்த வீட்டில் நடைபெற்ற விருந்து உபசரணைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அனைத்து காரியங்களும் மங்களகரமாக நடைபெறுவதற்கு துணை புரிந்திய சுவாமி, நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த இரவிலே ஒவ்வொருவரும் அமைதியாக இழைப்பாரு. இந்த புதிய ஒரு நாளிலே மணமகன் மணக்கோலம் கொண்டு தன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு மணமகளுடைய இல்லத்துக்கு இந்த நாளிலே புறப்படவும் தேவனுக்கு அந்த வாய்ப்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளை சகோதரன் ஜஸ்டின் பிரைட்டுக்கு ஒரு திருமண நாளாக குறித்து தந்திய சுவாமி,
உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில இந்த நாள் ஒரு மங்களகரமான நாள் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இதோ உங்களுடைய மகனுடைய பாதப்படியில நாங்கள் வைக்கின்றோம் சுவாமி. உங்களுடைய மகன் தனக்கென்று ஒரு வாழ்க்கை துணைவியை பெற்றுக் கொள்ளவும், ஆண்டவரே தன்னுடைய பணியில தன்னுடைய குடும்பத்திலே சந்தோஷமாக ஒரு குடும்பஸ்தனாக வாழவும் இந்த நாளிலிருந்து நீர் கொடுக்க போகின்ற ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நேரத்தில உங்களுடைய மகனோடு புறப்பட இருக்கின்ற அனைத்து மக்களையும் நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாசுவின் கடவுளாகிய கர்த்தாவே, நீரே முன் சென்று உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகள் மனமகளுடைய இல்லத்திற்கு போய் சேருவது வரை வழி பயணத்தில் எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல், வாகனங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் இல்லாமல் சந்தோஷமாக போய் சேரவும் எங்கள் தகப்பனாகிய கடவுளை தேவாலய பிரகாரத்தில் நடைபெற இருக்கின்ற ஆராதனை தேவ ஆசீர்வாதத்தோடு நடைபெறவும் தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மணமகளுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவாலயத்தில் நடைபெறுகின்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய மக்கள் ஒரு திருமண தம்பதிகளாக திரும்பி வரும்போதும் எல்லா அனுகூலங்களையும் தந்து உடைய பிள்ளைகளை இந்த இடத்துல கூட்டி சேர்ப்பீரார்கள். இந்த நேரத்தில் அருமையான சகோதரனுடைய தாய்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தன்னுடைய மகனை ஒரு மனக்கோலத்தோடு இந்த நேரத்தில் மணமகளுடைய வீட்டிற்கு வழி அனுப்பவும் இந்த காரியங்கள் அனைத்திலும் பங்கு பெறுவதற்கு உடைய மகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. ஏழை தாயை கர்த்தர் சந்தோஷப்படுத்தும், ஏழை தாயை நீர் அமைதிப்படுத்தும். அது இதோ சகோதரனுடைய சகோதரர்கள் சகோதரிகளுடைய குடும்பங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுடைய மக்களும் இதோ இந்த சகோதரனுடைய திருமணத்தை சந்தோஷமாக சந்திக்கவும் அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொள்ளவும் நீர் கொடுத்து அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அந்த சுவாமி, இந்த நேரத்தில் சகோதரனுடைய தந்தையை நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய திராட்சை தோட்டத்தில் ஊழியக்காரர்களாக இருந்து கர்த்தாவை உமக்கு நித்திரையடைந்த உங்களுடைய தாசனை இந்த இடத்துல நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். உங்களுடைய மகனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். மகனுடைய ஊழியங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவர் தான் உங்களுடைய பிள்ளைகளோடு செல்லும் வழியில எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அனைத்து காரியங்களையும் ஆசீர்வாதமாக நடத்தும். மேற்படியின் இந்த நாமத்தின் வழியாக ஜெபிக்கும் போது அடியார் ஜெபத்தை கேளும் இரக்கமுள்ள தகப்பனே, ஆம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னைக்கு வேண்டிய ஆதாரத்தினை தாரும். என் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, 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 நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினான், தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த தேவனே, அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அருமை பெற்றோருக்கு ஆண்டவரே குழந்தைகளை கொடுத்து அதன் மூலமாக நிறைய ஆசீர்வதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தன்னை மனவாட்டி என்று சொல்லி தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இந்த நாளிலே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற சகோதரிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுடைய சின்ன பிராயம் முதல் பாலிய பிராயத்திலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட இருந்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காவல்களிலும் ஆண்டவரை எல்லா நேரங்களிலும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஈவாக தந்திருமை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே புதிதாக ஒரு இல்லற வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும்படியாய் காத்திருக்கிற இந்த சூழ்நிலையில தம்முடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை தம்முடைய மகளை நீர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். புதிய ஆசீர்வாதங்களால் இடையட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆவிக்குரிய கிருபைகளையும் இந்த வேளையை வளமாக தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு என்று ஏற்படுத்தின அருமையான மணவாளருக்காக தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களையும் குடும்பத்திலே ஆசீர்வதித்து இதனாலே மணவாளன் என்ற அளவிலே அவர்களுடைய குடும்பத்திலிருந்து தன்னுடைய உற்றார் பெற்றோர் உறவினர் ஆண்டவர் அனைவரோடும் கூட இந்த இடத்திலே வந்து மணவாட்டினுடைய வீட்டிலே வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாய் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கொஞ்ச வேளையில ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே சென்று தமிழ்
சபையார் உட்காருவோம். தம்முடைய பிரசனத்தினால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்வை குறித்து நமது ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதன் நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சென்றிருப்பான். இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாக எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடு ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களையும் சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் தோல்மையும் உதவியும் ஆதரவு அளிக்கவும் கடவுள்தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேலுள்ளதாக கருதுவதால் மனுக்குல உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்குவதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை குறித்து ஒரு காலமும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க கூடாதபடிக்கு உங்கள் இருவரும் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் இதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் ஏதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரை உமது பராமரிக்கும்படி இங்கு அழைத்து வந்து ஆதலால் இவர்கள் இருவரும் உண்மையின் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதியை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பெயர்களை இவர்களை பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருவோம். ஏற்றுக்கொண்டவரை மாத்திரம் பற்றிக் கொள்கிறார். இந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுக்கிறவர் யார்? ஜஸ்டின் பிரைட் ஆகிய நான், பால் ரோஸ் ஜெசி ஆகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும்
மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். பால்ரோஸ் ஜெசி ஆகிய நான், ஜஸ்டின் பிரைட் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை